Yes, good afternoon. Start பண்ணலாம். Voice, video, visual எல்லாம் clear ஆன் மட்டும் confirm பண்ணுங்க once. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். Pre-stress concreteல இருக்கக்கூடிய ஒரு 50 questions இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா வந்த questions அதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆடியோ விஷுவல் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. we'll start. ஓகே, ஸோ இடையில ஏதாச்சும் ஆடியோ இல்லை விஷுவலில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இன்டிமேட் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலாக இங்கே டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் அந்த வீக் கிளாஸ் நடக்கும். அந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக நடக்கும், வீக்லி டெஸ்ட்டாக நடக்கும். அந்த வீக்லி டெஸ்ட்டை அவங்க முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் ஒரு கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த சப்ஜெக்டில் அவங்க அந்த வீக்கெண்டில் அட்டன் பண்ண கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுற செஷன் இருக்கும். அப்படி ஒரு செஷன் தான் இது. இன்னைக்கு அலாங் வித் ரிவிஷனோட பண்ணோம். ஸோ ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் கம்ப்ளீட் ரிவிஷன் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இது வந்து பேட்ச் இங்கே ஆன்லைன் பேட்சாக இருக்கட்டும் ஆஃப்லைன் பேட்சாக இருக்கும், அவங்களுக்கு வரக்கூடிய வீக்லி டெஸ்ட்டோட ஒரு கொஷின் டிஸ்கஷன் செஷன் தான் இன்னைக்கு யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நடக்கும். அண்ட் இதே செட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் கூடவும் இந்த கொஷின்ஸ் அண்ட் இதோட டீடைல் சொல்யூஷன் வீடியோவோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல இருக்கக்கூடிய கொஷின் டிஸ்கஷன் பார்க்கலாம். எஸ், ஆடியோ வீடியோலாம் கிளியர் நினைக்கிறேன். ஒரு கொஷினாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IS 1343 படி மினிமம் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ப்ரிஃபர்ட் ஃபார் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் ஃபார் போஸ்ட் டென்ஷனிங் அண்ட் ப்ரீ டென்ஷனிங்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் டென்ஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரீ டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கவனமாக இருக்கணும். நமக்கு ப்ரீ டென்ஷனிங்கில் தான் ஜாஸ்தி கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரீ டென்ஷன். ஓகே, அப்போ இங்கே தான் வந்து M40 யூஸ் பண்ணுவோம், போஸ்ட் டென்ஷனில் M30 யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ரீ டென்ஷனிங்கில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, அதனால அங்கே ஹை கிரேட் கான்கிரீட் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிள் டேர்ம்ஸ்க்கு. ஓகே, ஸோ ப்ரீ டென்ஷனிங்கில் M40, போஸ்ட் டென்ஷனிங்கில் M30. அவங்க என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அதே இதில் தான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து M30 அண்ட் தென் M40. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Simply supported post tensioned pre-stressed concrete beam of span கொடுத்திருக்காங்க, span L அப்படின்னு, and simply supported சொல்லிட்டாங்க, and straight tendon of uniform eccentricity E அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ straight tendon and அதுவுமே eccentricity E-ல இருக்கு. ஓகே, கான்சென்ட்ரிக்கா இல்லாமல் எக்ஸென்ட்ரிக்கா இருக்கு. அந்த கேஸுக்கு உங்களோட மேக்ஸிமம் சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் அந்த ஃபார்முலா செட் எல்லாம் டேபிளில் பார்த்தோம். ஸோ அந்த டேபிள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ரீ-ஸ்ட்ரெஸ்னால மட்டும் இருக்க தொட்டு எப்படி இருக்கும், அப்வர்ட்ல தான் நடந்திருக்கும் டிஃப்ளெக்ஷன். ப்ரீ-ஸ்ட்ரெஸ் மட்டும் நடந்ததுனால இந்த பீம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அப்வர்ட்ஸ்ல வேல்யூ பார்த்தீங்கன்னா PE L² டிவைடட் பை 8EIன்னு வந்திருக்கும். ஓகே, PE L² டிவைடட் பை 8EI தான். ஓகே, அந்த டேபிள்ல இருக்க வேல்யூ. ஸோ ஸ்ட்ரெயிட்டா கொடுக்குறேன் அப்படி. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். இன் லிமிட் ஸ்டேட் டிசைன் ஆஃப் ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் தி ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அசியூம்டு டு பீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த அசம்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டோட அனாலிசிஸில் அந்த அசம்ஷன்ஸில் ஒரு லைன் கொடுத்துருப்போம். பிஃபோர் பெண்டிங் ஆஃப்டர் பெண்டிங் ரெண்டுத்துலையுமே அந்த பிளேன் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும், அது வந்து அன்சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இன் அக்கார்டன்ஸ் டு த அசம்ஷன் தட் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெண்டிங் ரிமைன் சேம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லீனியராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஓகே, ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லீனியரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்கறதும். ஓகே, இதுவுமே இந்த கண்டிஷனுமே IS 1343ல இருக்கிறது தான். சரியா கவனிங்க. விச் இஸ் தி அலோவபிள் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் அண்டர் சர்வீசபிலிட்டி லிமிட் அப்படின்னா அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்டு மேக்ஸிமம் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷனால எப்போ வரும், ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்றப்ப தான். அப்போ அந்த ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ஸிங் மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு பண்ணலாம் ஒரு மெம்பர்லன்னா இந்த அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்பான் பை 300 இருக்க வரைக்கும் பண்ணலாம். ஓகே, ஸ்பான் பை 300 இருக்க வரைக்கும் பண்ணலாம். சார் அப்போ ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்ற கான்செப்ட்ல டிஃப்ளெக்ஷன் கேட்டாலே நான் ஸ்பான் பை 300 போடலாமான்னா போடக்கூடாது, தப்பு. என்ன கேட்டிருக்காங்க, வெறும் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் மட்டும்
எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற லிமிட் தான் ஸ்பேன் பை 300. இதே இன்னொரு கேஸ் இருக்கு, என்னன்னா டோட்டல் டிஃப்ளெக்ஷன், அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ் அது கூட டிஃப்ளெக்ஷன், ஐ மீன் டெட் லோட் லைவ் லோட்னால வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன், இந்த ரெண்டு டிஃப்ளெக்ஷனையும் சேர்த்து ஓவரால் டிஃப்ளெக்ஷன், அதுதான் டோட்டல் டிஃப்ளெக்ஷன் அட் கேஸ்டிங் பெட் இட் செல்ஃப். அதாவது அதை எரெக்ஷன் பண்ணி அதோட பொசிஷன்ல வைக்காம கேஸ்டிங் பெட்லயே அந்த கேஸ்டிங் சர்ஃபேஸ்லயே இருக்கப்ப எவ்வளோ இருக்கலாம் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்பேன் பை 250. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பேன் பை 250. ஓகே, அகெயின் டோட்டல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் எரெக்ஷன். ஓகே, அதோட பொசிஷன்ல வச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் ஸ்பேன் பை 350. வெறும் ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால மட்டும் கேட்டா ஸ்பேன் பை 300. கேஸ்டிங் பெட்லயே இருக்கு பட் எல்லா லோட்ஸையும் கன்சிடர் பண்ணினா ஸ்பேன் பை 250. ஓகே, ஆக்சுவலா அந்த கேஸ்ல வந்து லைவ் லோட் டெட் லோட்லாம் வராது, க்ரீப் ஸ்டிங்கேஜ் எல்லாம் தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒன்ஸ் அதோட பொசிஷன்ல வச்சப்பறம் தானே டெட் லோட் லைவ் லோட்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த க்ரீப் அந்த மாதிரியான ஸ்ட்ரிங்கேஜ்னால வரக்கூடிய அந்த இமீடியட்டான இந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பை 250 வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. அதே டோட்டல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் எரெக்ஷன் வந்து ஸ்பேன் பை 350. ஓகே, ஃபாண்ட் சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கா? ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து நான் ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, ஃபாண்ட் சைஸ் அந்த சின்னதாக இருக்கிறதான சொல்கிறீங்க, மற்றபடி ஸ்க்ரீன் கிளியராக இருக்குல்ல? இதோட எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, அந்த ஐஎஸ் கோட்லயே என்ன எக்ஸாக்டா ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, தி ஃபைனல் டிஃப்ளெக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க இந்த லைனே. ஓகே, தி ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் due to all loads including effects of temperature, creep and shrinkage, including effects of temperature, creep and shrinkage, and measured from the cast level of supports of floors ஸ்க்ரீனும் பிளர்டாக இருக்கா? நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமா? கொஞ்சம் நேரத்தில் கிளியர் ஆகிடும், இல்லைன்னா சொல்லுங்க. ஓகே, நான் கொஷின் ஃபுல்லாக படிக்கிறேன். ஓகே ரைட், இப்போ இதை நோட் பண்ணுங்க. creep and shrinkage and measured from the cast level of supports of floors, roofs and all other horizontal members. அந்த லெவல்ல இருந்து மெஷர் பண்றப்ப. ஓகே, should not normally exceed span by 250. இந்த கேஸ்க்கு span by 250. ஓகே, next point எழுதிக்கோங்க. next point, effects of temperature, creep and shrinkage occurring after erection. effect of இதுவுமே total deflection தான், சரியா? total deflection including effects of temperature, creep and shrinkage occurring after erection. okay, அதுக்கு deflection should not exceed span by 350 or 20 mm. should not exceed span by 350 or 20 mm, whichever is less. see, statement time எடுத்து நான் டிக்டேட் பண்றேன்னா ரிப்பீட்டடா இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், அதனால அண்ட் தப்பு பண்ற ஏரியாவும் இதுதான். ஜென்ரலா ப்ரீ ஸ்ட்ரெஸ்னாலே ஸ்பேன் பை 300 எழுதிட்டு போயிடுவாங்க, அப்படி கிடையாது. ப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன், அந்த அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் தான் ஸ்பேன் பை 300. பட் டோட்டல் லோடு அது எந்த இடத்துல வச்சு பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து 3 கேஸ் இருக்கு, அதுதான் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் கேஸ் வந்து total deflection including the effects of temperature, creep and shrinkage occurring after erection வந்து should not exceed
span by 350 or 20 mm, whichever is less, whichever is less. Okay. Third point la in pre-stressed members, the total upward deflection should not exceed span by 300. Okay, span by 300. Okay, இதுல இந்த லைன் என்னன்னா, unless uniformity of camber between adjacent units to be ensured அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பிரிட்ஜ் டெக்கில் 2 பியருக்கு நடுவில் 2 3 இல்லை 4 ஐகார்டர்ஸ் வைக்கிறீங்க, ப்ரீ டென்ஷன் ஆர் போஸ்ட் டென்ஷன் ஐகார்டர் வைக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல டென்ஷனிங் கொடுக்குறப்ப ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் இருக்க மாதிரி நீங்கள் ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ தானே மேலே ஆக்ட் ஆகக்கூடிய லோடு ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஸோ அந்த இடத்துல மட்டும் அது வந்து எக்ஸப்ஷனல் மாதிரி. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி கூட கொடுத்துக்கலாம். ஓகே, பட் ஜென்ரலாக ஸ்பான் பை 300 தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் கொஷின். Okay, fifth question. At the time of initial tensioning, the maximum tensile stress immediately behind the anchorage should not exceed which one of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸிங் நடக்கிறப்போ மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இமீடியட்லி பிஹைண்ட் ஆங்கரேஜ்னு வந்துச்சுனாலே இது எந்த கான்செப்ட்ல போஸ்ட் டென்ஷனிங்ல வர்றது. ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஆங்கரேஜ் மூலமா நீங்க அந்த லோட டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்போ இனிஷியலா ப்ரீ ஸ்ட்ரெஸ் நடக்கிறப்ப இந்த ஆங்கரேஜ்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஆங்கரேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கான்கிரீட் ஏரியா இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து இட் ஷுட் நாட் எக்ஸீட் 0.8 டைம்ஸ் தி அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, அந்த அதுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 80% தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இதே கான்செப்டை எண்ட் பிளாக் ஆர் எண்ட் ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கரேஜ் ஜோன்னு சொல்லுவோம். அந்த டாபிக் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்த கொஸ்டின் வரப்ப. அந்த இடத்துல திருப்பி இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு பிக்சரோட சொல்றேன். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் டென்ஷனிங் பண்றப்ப இனிஷியல் டென்ஷனிங் அப்போ அந்த ஆங்கரேஜுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய ஏரியால மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து அல்டிமேட்ல 80% வரைக்கும் போகலாம், அதை தாண்டி போகக்கூடாது. ஏன் அதுக்கு மேலே போனால் ஃபெயிலியர் நடக்க சான்சஸ் இருக்கு. அதனால 80% அந்த இடத்துல வந்து கட் ஆஃபாக வச்சிருக்காங்க. ஓகே, இதுவும் ஐஎஸ் கோட்ல இருக்கிறதாமா, ப்ரொவிஷன் தான். ஓகே, ஸோ அதனால கிளியரா இருக்கணும். இப்போ ஸ்க்ரீன் கிளியர் ஆயிடுச்சா? இல்லை, கொஞ்சம் பிளர்டாக தான் இருக்கு. ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ தான், கிளியர் ஆகிடும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6th one. Pre-stress loss due to ஃப்ரிக்ஷன்னால ப்ரீஸ்ட்ரெஸ் எதில் நடக்கும்னா ஆப்வியஸ்லி we know only in போஸ்ட் டென்ஷனில் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன். அது கூட இன்னொன்று என்ன வரும் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? இப்போ தான் பார்த்தோம். ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கரேஜ் ஸ்லிப். இந்த ரெண்டுத்தினாலையும் ப்ரீ ஸ்ட்ரெஸ் லாஸ் வந்து ஒன்லி போஸ்ட் டென்ஷனிங்ல மட்டும் தான் நடக்கும். ஓகே, ஃப்ரிக்ஷன் லாஸ், ஆங்கரேஜ் ஸ்லிப் லாஸ் எல்லாம் ப்ரீ டென்ஷனிங்ல நடக்காது. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ்ட் இன் ப்ரீ ஸ்ட்ரெஸ் கான்கிரீட் கேன் டேக் ஹவு மச் ஸ்ட்ரெயின், எவ்வளோ ஸ்ட்ரெயின், ஹவு மச் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம் அப்படின்னா அகைன் அது 4%. இதுவும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே, கோடல் ப்ரொவிஷன்ல இருக்கிறது 4%. ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். ஓகே, 4%. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. எஸ், ஆங்கரேஜ் ஸ்லிப். குட். 8th கொஸ்டின் பாருங்க. தி லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்கிரீட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப். லாஸ் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் டியூ டு ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்கிரீட் ஞாபகம் இருக்கா? ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்கிரீட்னால நடக்கக்கூடிய லாசஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். எஸ், modulus of elasticity of steel ES into shrinkage in concrete, shrinkage strain in concrete பார்த்துருந்தோம். ESH அப்படின்னு பார்த்துருந்தோம்.
ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அதை தான் இங்கே ஸ்ட்ரெயிட் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, நெட்வொர்க் இஷ்யூ தான். வில் கிராஸ் செக் தட். ஓகே, loss of pre-stress due to shrinkage of concrete is the product of modulus of elasticity of steel and shrinkage of concrete. Okay, option C தான் இதுக்கு right answer. Next, 9th one பாருங்க. Pre-stress structural elements. For pre-stress structural elements, high strength concrete is used primarily because எதனால high strength concreteக்கு போறோம் அப்படின்னா shrinkage creep அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் போனீங்கன்னா shrinkageம் creepும் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லை. shrinkage is less, creep is more, அதுவும் தப்பு. modulus of elasticity and creep values are higher. modulus of elasticity higher ஓகே, ஆனால் creep ஜாஸ்தியாக இருக்குமா? அகைன் அதுவும் இல்லை. creep and shrinkage ரெண்டுமே ஹை கிரேட் கான்கிரீட்டுக்கு கம்மியாக இருக்கும். அதனால ஆப்ஷன் டி பாருங்க, modulus of elasticity அதிகமாக இருக்கும், இ வந்து ஜாஸ்தி, பட் creep வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஓகே, இதெல்லாம் பேசிக்காக நமக்கு மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும், இதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட், தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஷ்ரிங்கேஜ் ஃபார் ஹை கிரேட் கான்கிரீட் ஃபார் ப்ரீ டென்ஷன்டு ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா அந்த இஎஸ்ஹெச் தான், சரியா? நம்ம அங்கே ஸ்லைடில் பார்க்குறப்ப எழுதியிருந்தோம். அதில் ப்ரீ டென்ஷன் ஒர்க்குக்கு இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁻⁻4. ஓகே, 3 × 10⁻⁻4. ஓகே, அதே இது வந்து ப்ரீ டென்ஷனுக்கு. இதே போஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 2 × 10⁻⁻4 log to the base 10 into t plus 2. ஓகே, அங்கே ஸ்மால் டி யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே டி அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் கான்கிரீட் இன் இயர்ஸ். ஓகே, என்னதுமா டேஸ்லையா இயர்ஸ்லன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. கிராஸ் செக் பண்ணுங்க, டி வந்து டேஸ்ல இருக்கா இயர்ஸ்ல இருக்கான்னு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ப்ரீ டென்ஷன் கேட்டதுனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 10th ஒன்க்கு. 11th ஒன் பாருங்க. P is the pre-stress force applied to the tendon of a rectangular pre-stressed beam whose area of cross section is A and the section modulus is Z. Okay, then maximum stress F in the beam subjected to maximum bending moment M அப்படினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அந்த பீம்ல என்ன வரும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால வர்றது என்ன? ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் அந்த ஃபோர்ஸ்னால வர்றது P/A. ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்ல படிச்சது தான். ஓகே, அது டாப் ஃபைபர்ல இருக்கப்ப என்ன ஆகும்? இப்போ இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, அது கம்ப்ரெஷன், அதனால அது பிளஸ்ல இருக்கு, அது அப்படியே எழுதிடலாம். ஓகே, அடுத்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது டாப்ல வந்து கம்ப்ரெஷன் சொல்லியிருந்தேன், பாட்டம்ல வந்து டென்ஷன் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ டாப் ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ரெஷன், ஸோ ப்ளஸ் என்ன வரும்? M/Z மொமெண்ட் பை செக்ஷன் மாடுலஸ் பார்த்துருந்தோம் சார். அப்போ பாட்டம் ஃபைபரில் P/A மைனஸ் M/Zன்னு தானே சார் வரும், இதுவும் தானே? அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே கம்ப்ரெசிவாக இருக்கிறப்ப மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால இந்த இடத்துல P/A ப்ளஸ் M/Z. எந்த ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் சி. ஸோ ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்ல நீங்கள் படித்ததே தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12th question. ஓகே, மினிமம் ஸ்ட்ரெஸ்னா இந்த P/A மைனஸ் M/Z எழுதுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் 12th one. Which of the following is categorized as long-term loss of pre-stress in pre-stressing process? Okay, which of the following is categorized as long-term loss? நீங்களே சொல்லலாம் இதுக்கு long-term loss எது அப்படின்னு. எலாஸ்டிக் ஷார்ட்டனிங் வந்து ஷார்ட் டேர்ம், ஃப்ரிக்ஷனும் ஷார்ட் டேர்ம், தென் ஆங்கரேஜ் ஸ்லிப்பும் ஷார்ட் டேர்ம். அப்போ ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறது தான் லாஸ் டியூ டு லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ். ஓகே, வேற என்ன லாங் டேர்முக்கு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற எதெல்லாம் லாங் டேர்ம் லாசஸ்னு பார்த்தோம், மீதி 2 இருக்கும், அது என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ரீகால் பண்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 12th one. டயாமீட்டர் ஆஃப் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் டெண்டான்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 5 to 8.
ஓகே, இதுவும் டைரக்ட் கொஸ்டின். அந்த டிசைன் கன்சிடரேஷன் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம்ல, அதுல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, 5 to 8. எஸ், நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 14th question. In pre-tensioning system, the type of pre-stressing tendon is used. Pre-tensioningல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரீ டென்ஷனிங்னு வரப்போ ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கம்மா. இங்கே ஆப்ஷன் எதுவும் தப்பா இருக்கா? ஓகே, ப்ரீ டென்ஷனிங்கில் ஒயர்ஸ் அண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் ரெண்டுமே வரும். ஓகே, எக்ஸாக்டாக இருக்கணுன்றதுனால ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிராஸ் செக் பண்ணுங்க நீங்களும். ஸ்லாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஹையர் லோட் ஹையர் ப்ரீ ஸ்ட்ரெஸ் போகிறப்ப தான் உங்களுக்கு ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு போவாங்க. ஓகே, எஸ், மீதி லாசஸ் வந்து க்ரீப்னாலையும் ஷ்ரிங்கேஜ்னாலையும். ஓகே, எஸ், அண்ட் இந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு காலையில் பிபிடியில் பார்த்தோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, calculation of final stresses in extreme fiber of pre-stress rectangular beam having a tendon placed eccentricity. ஓகே, அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி உள்ள வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? PE by Z டேர்மும் உள்ள வருது அப்படின்னு அர்த்தம். அண்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால P by A இதுவும் இருக்கும். அண்ட் எக்ஸ்டர்னல் மொமெண்ட்னால M by Z இது மூணுமே இருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற இந்த டயக்ராம்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அந்த சைன் கன்வென்ஷன் நம்ம வரைஞ்சதே தான் பாருங்க. ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெஷன் தான் இருக்கும், அதனால பிளஸ்ல டினோட் பண்ணியிருக்காங்க. அது ஓகே. தென் PE by Z வந்து எப்படி இருக்கும்? அதாவது ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால உங்களோட பீம் இப்படி இருக்கும். ஸோ டாப்ல வந்து டென்ஷன், பாட்டம்ல கம்ப்ரெஷன், அதோட வேல்யூ PE by Z. ஸோ மைனஸ் டாப்ல பாட்டம்ல பிளஸ், இதுவுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்டர்னல் மூமெண்ட்னால உங்க பீம் வந்து இப்படி சேக் ஆக ட்ரை பண்ணும். அப்போ டாப்ல வந்து பெண்டிங் கம்ப்ரெஷன், பாட்டம்ல பெண்டிங் டென்ஷன் வரும். ஸோ அதுவுமே இங்கே என்ன வேல்யூனா M by Z, அதுவுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரிசல்டன்ட்ல வரப்போவும் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதுறத வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க, அது இஷ்யூ இல்லை. ஆனால் ரிசல்டன்ட்டோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. கரெக்டாக இந்த M by Z-ம் PE by Z-ஓட வேல்யூவோட சேஞ்சஸை பொறுத்து உங்களோட இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பியூர் கம்ப்ரெஷனாக இவங்க கொடுத்துருக்காங்க. இப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்ப்ரெஷனில் டென்ஷனில் கொஞ்சம் ஆக்ட் ஆகியும் இருக்கலாம். அந்த கர்ன் செக்ஷனில் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி வரைஞ்சிருந்தேன்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து மேக்னிடியூட் நீங்கள் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி வரைய முடியும். ஸோ இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் இவங்க வரைஞ்சிருக்கிறது வந்து தப்பு. ஸோ இது வந்து இமேஜ் 1 2 3 4 5னா இதில் 5 வந்து தப்பு. சரியா? நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சொல்லியிருந்தேன் ஃபைனலாக இந்த இடத்துக்கு நான் வந்து கம்ப்ரெசிபிள் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன், பட் அது கேசஸ் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன லோடு வருதுன்றதை பொறுத்து, என்ன ப்ரீஸ்ட்ரெஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து அது வந்து கிளாஸ் 1ஆ, கிளாஸ் 2ஆ, கிளாஸ் 3ஆ அப்படின்ற மாதிரி மாறும். அப்போ வந்து டென்ஷன் உள்ள வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, அதை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the percentage loss of pre-stress due to anchorage slip is 2 mm in the concrete beam of length 25 meter which is post-tensioned by a tendon with the initial stress of 1000. Okay, 1000 Newton per mm square. Modulus of elasticity of steel வந்து 2 into 10 power 5 அது. ஓகே, 2 into 10 power 5 Newton per mm squareல கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா percentage loss of pre-stress அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஆங்கரேஜ் ஸ்லிப்னால எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை பர்சன்டேஜ் எடுக்கணும். ஆங்கரேஜ் ஸ்லிப்னால லாஸை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? ஒன்ஸ் அகெயின், கனெக்ஷன்ஸ் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கு. லோகேஷ் இப்போ வந்துருவாங்க, நான் பார்க்க சொல்கிறேன். அது வரைக்கும் வேணா யூடியூப்ல பார்த்துக்கோங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பிபிடி போர்டு மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, அது மட்டும் பார்க்கணும். ஓகேவா? பவர் ஆரஞ்சு தான். சரி, ஓகே. சரி, ஓகே ஓகே ரைட். கவனிங்க, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இனிஷியல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஞாபகம் இருக்கா இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஆங்கரேஜ் ஸ்லிப் இன்டூ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை லென்த் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்லிப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 mm கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டீலோட நமக்கு யங்ஸ் மாடுலஸ் தெரியும் 2 × 10⁵. யூனிட் எல்லாம் மட்டும் சேம்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லென்த் வந்து 25 மீட்டர் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 Nm/mm² வந்து லாஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இங்கே லாஸை டைரெக்டாக கேட்கல, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? லாஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்டூ 100% கிடைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அப்படி கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1.6% அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சா போதும், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். எஸ். நெக்ஸ்ட் 17th பாருங்க. இது அந்த டேபிள்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, டேபிள்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின் ஸ்பிளிட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ எதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன போஸ்ட் டென்ஷனிங் சிஸ்டம் அண்ட் அதில் டெண்டான்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, டக்டுக்குள்ள டெண்டானோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பாருங்க இந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெசினெட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா wire spaced by helical wire core in annular spacer. இது எதுல இருக்குன்னா நம்ம அந்த டேபிளர் காமிச்சோம்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் டென்ஷனிங் சிஸ்டம், அந்த டேபிளர்ல ஆங்கரேஜ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டெண்டான்ஸ் இன் அ டக்ட் அப்படின்றதுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால தான் சொன்னேன் அந்த டேபிளை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஃப்ரெசினெட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? வயர் ஸ்பேஸ்டு பை ஹெலிக்கல் வயர் கோர். ஹெலிக்கல் வயர் கோர்னு வந்தால் அது வந்து ஃப்ரெசினெட். சரியா? எங்க இருக்கு? ஆப்ஷன் சியில் 4th ஒன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து 4, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4. அதே மாதிரி கிஃபார்ட் உடால் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சிங்கிள் பார் இல்லை லீ மெக்கால் வந்து சிங்கிள் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட், லீ மெக்கால் வந்து சிங்கிள் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 1. தென் பர்ஃபோரேட்டட் ஸ்பேசர்ஸ் எதுல வரும் அப்படின்னா பர்ஃபோரேட்டட் ஸ்பேசஸ் கிஃபார்ட் உடால்ல. ஓகே, பர்ஃபோரேட்டட் ஸ்பேசஸ் இங்க இருக்குது நம்பர் 2. தென் மேக்னல் பிளாட்டன் வந்து 4 wires மெட்டல் கிரில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்பர் 3, 4213. சரியா? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். கண்டிப்பா அந்த டேபிள் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 18th one. ஸ்ட்ரெயிட் டெண்டான் யூனிஃபார்ம் எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கு. அப்ப அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a straight tendon at a uniform eccentricity below centroidal axis is given by. ஓகே, எஃபெக்டிவ் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பிஎல் இல்லம்மா, இது என்னது? டிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்களா? எஸ், டிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல இப்போ ஸ்லைட்ல. எஸ், ஸ்ட்ரெயிட் டெண்டான் வித் எக்ஸென்ட்ரிசிட்டி இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டிஃப்ளெக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, PEL² divided by 8EI. PEL² divided by 8EI. டிஃப்ளெக்ஷன் நீங்க மென்ஷன் பண்ணல கொஸ்டின்ல. ஆக்சுவலா கொஸ்டின் வந்து they are asking for deflection. Okay, deflection. So option B அந்த டேபிள்ல இருந்து டைரக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 19th one பாருங்க. It is required to completely balance a bent tendon of span L carrying a point load W. The minimum central dip should be equal to. minimum central dip அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பீம் இருக்கு, இதுல ஒரு பென்ட் டெண்டான், அதாவது இந்த மாதிரி ஒரு டெண்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு டெண்டான் இருக்கு. ஓகே, அதோட ஸ்பேன் வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் நடுவில் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் சென்ட்ரல் டிப் எவ்வளோ கொடுக்கணும்? சென்ட்ரல் டிப்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி தான். ஓகே, எக்ஸென்ட்ரிசிட்டி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய மொமெண்ட், எக்ஸ்டர்னலா வரக்கூடிய இந்த டபிள்யூனால வரக்கூடிய மொமெண்ட், இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணா இதுக்கான இந்த மாதிரியான கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ்னால வரக்கூடிய மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் இன்டு எக்ஸென்ட்ரிசிட்டி E. ஓகே that should be equal to எக்ஸ்டர்னலா வரக்கூடிய மொமெண்ட் பாயிண்ட் லோட் சிம்பிளி சப்போர்ட்டட்ல ஸோ என்ன வரும் இங்க ரியாக்ஷன் வந்து W/2 சரியா மிட் பாயிண்ட்ல எடுக்கிறப்ப லென்த் வந்து L/2 ஆயிருக்கும் ஓகே ஸோ என்ன வந்திருக்கும் W/2 into L/2 அதாவது PE is equal to WL/4 இருக்கும் நமக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி தான் வேணும் ஸோ WL divided by 4P ஆப்ஷன் D is the right answer. ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னாலே ஜென்ரலா ரெண்டு மொமெண்ட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்னால வரக்கூடிய மொமெண்ட்டையும் லோட்னால வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடிய மொமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் பாருங்க 20th கொஸ்டின் if the loading on the simply supported pre-stressed concrete beam is uniformly distributed load கொடுத்திருக்காங்க simply supportedல okay UDL இருக்கு the centroid of the tendon should be preferably okay so ஒரு simply supported அதுல UDL இருக்கு சரியா UDL இருக்கு அப்போ உங்களோட டெண்டான் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும்ன்றதுதான் கொஸ்டின் ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க யூடிஎல்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் டெண்டான் ப்ரொஃபைல் எப்பவுமே அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு அதே மாதிரி வரணும் அதே ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணணும் ஸோ யூடிஎல் சிம்பிளி சப்போர்ட்டருக்கு உங்களுக்கு பேரபோலிக் பிஎம்டி வரும் ஓகே பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஸோ அதே மாதிரி தான் டெண்டான் ப்ரொஃபைலும் இருக்கணும் அதனால பேரபோலிக் ப்ரொஃபைல் வித் கான்வெக்சிட்டி வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும் ஓகே கான்வெக்சிட்டி டவுன்வர்ட்ஸ் 20 வந்து ஆப்ஷன் சி ஓகே ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் assertion என்ன கொடுத்திருக்காங்கன்னா the profile of tendons in pre-stressed beam follows the shape of the bending moment diagram இப்ப பேசின அதே பாயிண்ட் தான் ஓகே இப்ப பேசின அதே பாயிண்ட் தான் ரீசன் வந்து the bent tendons offer effective considerable force upward force see bent tendons வந்து effective considerable force upward force கொடுக்கும் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான் பட் அதனால தான் என்னோட ப்ரொஃபைல் டெண்டானை வந்து நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கூட ஈக்குவேட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை ஓகே அதை எதுக்காக ஈக்குவேட் பண்றேன்னா எனக்கு இப்படி நான் அந்த ப்ரொஃபைல்ல வைக்கிறப்ப கண்டினியூஸ் பீம்லாம் வர்றப்ப எனக்கு என்ன ஆகும்னா செகண்டரி மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகாம இருக்கும் செகண்டரி மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகாம இருக்கும் அது என்ன சார் செகண்டரி மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்றப்ப அது கிரியேட் ஆகாதுன்னு சொல்றேன் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் மெம்பர் இருக்கு இதுல எக்ஸ்டர்னலா லோட் ஆக்ட் ஆகுது அதனால ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுறது பிரைமரி மொமெண்ட் சரியா நீங்க ப்ரீ ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால கிரியேட் ஆகிற மொமெண்ட் வந்து செகண்டரி மொமெண்ட்னு சொல்லணும் ஓகே இந்த செகண்டரி மொமெண்ட்டை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா அந்த டெண்டான் ப்ரொஃபைலும் உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது சிமிலரா இருக்கணும் எது கூட கோயின்சைட் ஆகணும்னா ப்ரெஷர் லைன் கூட கோயின்சைட் ஆகணும் அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு செகண்டரி மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகாது ஓகே ஸோ அந்த ரீசனை தான் நீங்க இங்க போடணுமே தவிர அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கன்சிடரபிளா இருக்கும்ன்றது எக்ஸாக்ட் ரீசன் கிடையாது தோ போத் ஆர் ட்ரூ அதுக்கான ரீசன் இது கிடையாது ஓகே அதனால ஆப்ஷன் பி வில் பி ரைட் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஓகே திருப்பி இந்த செகண்டரி மொமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எங்கன்னா கன்கார்டன் கேபிள் ப்ரொஃபைல் கொஸ்டின் இருக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தே இருக்கா இல்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ப நான் சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் 22 பாருங்க if A is the cross-sectional area of pre-stressed rectangular beam provided with the tendon pre-stressing force of P through centroidal longitudinal axis அப்ப compressive stress என்ன இருக்கும் direct stress ஓட ஃபார்முலா தான் ஸ்ட்ரெஸ்னா என்ன load by area so P by A okay next 23rd பாருங்க 23rd question பாருங்க which of these statements are wrong ஓகே இந்த மாதிரி क्वेश्चनக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சு அது அங்கேயே கரெக்டா தப்பான்றதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கிரேட் ஆஃப் சிமெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபைன்னஸ் ஆஃப் சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் கரெக்ட் தானே அது எஸ் மோர் ஃபைனா இருந்ததுன்னா நம்ம கிரேட் வந்து 33 43 53ல அதிகம் கொண்டு போய்ப்போம் ஓகே ஸோ அப்ப இது ரைட் நெக்ஸ்ட் நாமினல் மிக்ஸ் டிசைன் கேன் பி யூஸ்ட் அப் டு M20 அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம வந்து நாமினல் அதாவது இந்த 1:2 ஸ்டாண்டர்ட் ரேஷியோஸ் யூஸ் பண்ண முடியாது டிசைன் மிக்ஸ்க்கு போவோம் இதுவுமே கரெக்ட் தான் M25ல இருந்தே மிக்ஸ் டிசைனுக்கு தான் போவோம் தென்
minimum cover used for footing should be 75 mm to protect the reinforcement against corrosion. ஆக்சுவலா ஃபூட்டிங்கான கவர் வந்து பாத்தீங்கன்னா 50 mm. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் என்னென்ன கவர் கொடுக்கணும்னு படிச்சிருப்பீங்க. கமெண்ட்ல போடுங்க அதை. அதாவது பீமுக்கு எவ்வளோ, ஸ்லாபுக்கு எவ்வளோ, காலம்க்கு எவ்வளோ, ஃபூட்டிங்க்கு எவ்வளோ அப்படின்ற நாலுத்தையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதில் ஃபூட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 50 mm இருக்கும். ஸோ அப்போ ஆர் வந்து ராங். ஓகே, ராங். நெக்ஸ்ட், மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ்ட் இன் ப்ரீ டென்ஷன்ட் அண்ட் போஸ்ட் டென்ஷன்ட். ஃபர்ஸ்ட் ப்ரீ டென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் M40 எழுதியிருக்காங்களான்னு பாருங்க. இல்லை இல்லை, அப்படின்னா இது வந்து தப்பு. ஓகே, மொத்தமாக லைனை படித்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ப்ரீ டென்ஷனிங்க்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால ஹை கிரேட் கான்கிரீட். ஸோ ப்ரீ டென்ஷனிங்னு பார்த்தீங்கனாலே M40 அங்கே ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. இல்லைன்னா அது தப்பு, அவ்வளோதான். நெக்ஸ்ட், தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரீ ஸ்ட்ரெஸ் இன் கிரவுட்டட் போஸ்ட் டென்ஷன்ட் மெம்பர் இஸ் டியூ டு பாண்ட் ஒன்லி. சி, எப்பவுமே போஸ்ட் டென்ஷனிங்னு வந்துருச்சுனாலே அங்கே உங்களுக்கு பியரிங் மூலமா ஆங்கரேஜ் கொடுத்து பியரிங் மூலமா தான் உங்களோட ஸ்ட்ரெஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? கிரவுட் பண்றது எதுக்குன்னா வித்தின் டெண்டான்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இதாகிறதுக்காக தான். மற்றபடி ஓவராலா ப்ரீ ஸ்ட்ரெஸ் அந்த டெண்டான்ல இருந்து கான்கிரீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது த்ரூ பியரிங் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல அந்த லாஸ்ட்டும் போஸ்ட் டென்ஷன்ல பியரிங்னால, ப்ரீ டென்ஷன்ல பாண்டிங்னால, இந்த இடத்துல போஸ்ட் டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி மேஜர் ஸ்ட்ரெஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் த்ரூ பியரிங். அதனால இதுவும் தப்பு. ஸோ RST மூணும் தப்பு. எதுல இருக்கு? ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. Yes, 40 for column, 20 to 25 for beam. Right. Next பாருங்க 24th question. 24th question. கவனிங்க. In post tensioned pre-stressed concrete beam, the end block zone is the zone between end of the beam and the section where அப்படின்னு சொல்லி கேப் விட்டுருக்காங்க. ஓகே, அதான் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு முதல்ல நம்ம என் பிளாக் ஜோன்னா என்னன்னு பார்க்கணும். அப்படியே இங்க வாங்க பிபிடியில. ஓகே, ஓகே, எஸ், என் பிளாக் ஜோன். கவனிங்க, என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பீம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்பாஞ்சில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆங்கரேஜ் கொடுத்து லோடை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, பியரிங் மூலமா. இப்போ இதுல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூம் பண்ணி அங்க ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ் என்னெல்லாம் இருக்குன்றத காமிச்சிருக்காங்க. டயக்ராம் என்னன்னு புரியுதா? ஸோ இந்த இடத்துல தான் அங்க பாருங்க அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஆங்கரேஜ் மூலமா. ஓகே, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஜோன்ல உங்களுக்கு பியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சரியா? பியரிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, இந்த ப்ளூ லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ரெசிவ். ஓகே, ப்ளூ லைன் எல்லாமே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் இந்த டெண்டானை சுத்தி பாத்தீங்கன்னா இமீடியட்டா டெண்டானை சுத்தி வந்து உங்களுக்கு டென்சைல் ஃபோர்ஸே உங்களோட கான்கிரீட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் அடுத்த இமேஜ்லயும் காமிச்சிருக்காங்க. இங்கேயும் நான் அதை தான் வரைகிறேன். இதெல்லாம் வந்து டென்ஷன். ஓகே, டென்ஷன். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த இடத்துலையும் டென்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த இடத்துல நீங்க கம்ப்ரெசிவ் ப்ரெஸ் பண்றப்ப என்ன ஆகுது, இந்த சைடெல்லாம் டென்ஷன் ஆகும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளஸ்டர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களோட பீமோட எண்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். அந்த ஜோனை வந்து ஆங்கரேஜ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் எண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. இங்க வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த ஆங்கரேஜ்னால வரக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதை வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறத வந்து பர்ஸ்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்ஸ்டிங் ஸ்ட்ரெஸ் இது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதை கவுண்டராக்ட் பண்றதுக்கு இந்த என் பிளாக் செக்ஷன்ல நிறைய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த என் பிளாக் செக்ஷன் ஆர் இந்த ஆங்கரேஜ் ஜோன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், எக்ஸ்டெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் எண்ட் ஆஃப் தி பீம் டு டில் த பாயிண்ட் வேர் அபவ் திஸ் எல்லாமே லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. இங்க பாருங்க, இது கம்ப்ரெஷனும் சரி டென்ஷனும் சரி எல்லாமே வெறும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸா மட்டும்தான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார்மேஷன் இல்லை. அப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது, ஓகே, எந்த பாயிண்ட்ல எல்லாமே லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஜோனை வந்து ஆங்கரேஜ் ஜோன்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை கவுண்டராக்ட் பண்ண நிறைய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. கிளியரா? எக்ஸ்பிளனேஷன் கிளியரா? ரைட்?
ஸோ இந்த ஜோனை டிஃபைன் பண்ணுறாரு இல்லையா, அதை தான் சென்ட் வினான்ஸ் தியரம் ஆர் சென்ட் வினான்ஸ் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜோன் பிட்வீன் எண்ட் ஆஃப் தி பீம் அண்ட் தி செக்ஷன் வேர் ஒன்லி லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் எக்ஸிஸ்ட், அதுதான் சென்ட் வினான்ஸ் தியரம். ஓகே, கமெண்ட்ல இது புரிஞ்சுச்சான்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா, in post-tensioned pre-stressed concrete beam, the end block zone is a zone between the end of the beam and the section where only longitudinal stress exists. Okay, option B. Shear stresses maximum இருக்கும், anchorage area ல shear stresses maximum இருக்கும். Okay, yes, இது வந்து என்ன பிரின்சிபல்னு அதையுமே ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. சென்ட் வினான்ஸ் பிரின்சிபல் தான். அவர் தான் இந்த இந்த ஆன்கரேஜ் ஜோனுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் மாதிரி கொடுத்தாரு. இங்க இருந்து இது வரைக்கும் ஆன்கரேஜ் ஜோனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் டெஃபினிஷனா கொடுத்தாரு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 25th பாருங்க. போஸ்ட் டென்ஷனிங் இஸ் காமன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக். ஓகே, போஸ்ட் டென்ஷனிங் இஸ் காமன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக். ஆக்சுவலா இதுல எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸ்லாப்ஸு, வாட்டர் டேங்க்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஆக்சுவலாக அது ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்னு கேட்டிருந்தா எல்லா இடத்துலையுமே வரும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் டென்ஷனிங்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. ப்ரீ டென்ஷனிங் எல்லாத்துலேயுமே பண்ணுவோம். 2 மெத்தடு பார்த்தோம். ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் எல்லாத்துலேயுமே பண்ணுவோம். 2 மெத்தட், ப்ரீ டென்ஷனிங், போஸ்ட் டென்ஷனிங் 2 பார்த்தோம். அதில் போஸ்ட் டென்ஷனிங் ஜென்ரலாக எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸில் தான். ஓகே, பிரிட்ஜஸில் தான். எஸ், ஸோ நான் இப்போ அவசரப்பட்ட மாதிரி அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 26th. Which of the following is a loss of pre-stress in post-tensioned members? post-tension memberல வரக்கூடிய loss due to slip of anchorage, loss due to deformation, loss due to tensioning, loss due to pumped concrete. மீதி எல்லாமே லாஸஸ்லயே நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி loss due to slip of anchorage தான் post-tension memberல இருக்கக்கூடியது. ஓகே, 27th question பாருங்க. Post tensioning system was widely used in, okay, post tensioning system வந்து earlier days ல யூஸ் பண்ணியிருந்தாங்களா? not economical and hence not generally used. economical for larger spans and adopted nowadays. ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, லார்ஜர் ஸ்பேன்ஸ்க்கு ப்ரீ டென்ஷனிங் விட போஸ்ட் டென்ஷனிங் போகிறது தான் அட்வைசபிள். என்ன ரீசன்னா லாஸஸ் இங்கே கம்மியாக இருக்கும். மேஜர் பாயிண்ட் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் 28th பாருங்க. அகெயின் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. Frasinate system of post tensioning is the most popular system which is incurred less losses. ஸோ இது வந்து ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், in pre tensioning M30 and in post tensioning M40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is wrong. ஓகே, pre tensioningல M40. நெக்ஸ்ட் பாருங்க. Pozzolana slows down the setting time of cement and increases the rate of strength gain. ஸோ பொசலோனிக்ன்றது ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் தான். அது வந்து சிமெண்டேஷியஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்னு மெட்டீரியலில் படிச்சிருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ல. ஓகே, ஸோ இங்கே வந்து செட்டிங் டைம் ஸ்லோ டவுன் பண்ணணும்லாம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் ரைட். ஓகே, அகைன் இட் இஸ் ராங். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க. மினிமம் M30 கிரேட் ஆஃப் கான்கிரீட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் மிரைன் ஆர்சிசி ஒர்க்ஸ். ஸோ மிரைன் ஒர்க்ஸுக்கு மினிமமாக M30 கிரேட் யூஸ் பண்ணணும். இதுவும் ரைட். ஓகே, ஸோ P and S ரைட். ஆப்ஷன் D வந்து ரைட் ஆன்சர். சரியா? 29 பாருங்க. 29th question. Concordant cable profile is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக produces no support reaction due to pre-stressing. The cable profile which is parabolic in nature, cable profile which produces no bending moment at the supports of the beam, and cable profile laid corresponding to axial stresses. ஓகே, ஸோ இது என்னன்னா, இதை தான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப. ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஸோ கன்கார்டன்ட் அப்படின்றது அந்த ப்ரெஷர் லைன் கூட உங்களோட
அந்த ப்ரெஷர் லைன் ஃபார்ம் நம்ம அந்த என்ன பார்த்தோம் ஸ்ட்ரென்த் கான்செப்ட்ல சி லைன் பி லைன்லாம் பார்த்தோம்ல. ப்ரெஷர் லைன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். பி லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைன்ல தான் உங்களோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட லோக்கஸ் தான் பி லைன்னு பார்த்தோம். அந்த பி லைன்லயே உங்களுடைய கேபிளை வந்து நீங்க அலைன் பண்ணீங்கன்னா, ஜென்ரலா இதெல்லாம் கண்டினியூஸ் பீம்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். அப்படி நீங்க அலைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ்ல எந்த விதமான ரியாக்ஷனும் கிரியேட் ஆகாது டியூ டு திஸ் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ். வெறுமே எக்ஸ்டர்னல் லோட்னால வரக்கூடியது தான் சப்போர்ட்ஸ்ல ரியாக்ஷனா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்னால வர்றது சப்போர்ட்ஸ்ல ரியாக்ஷனா ஃபார்ம் ஆகாது. அப்படி ஒரு கேபிள் ப்ரொஃபைல நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுதான் கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஓகே, no secondary moments due to pre-stressing force is generated. Okay, and cable profiles are coincident with the pressure line. Cable profile வந்து cable profile எந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகணும்னா bending moment diagram of external force. ஓகே, அதே ப்ரொஃபைல் எது கூட கோயின்சைட் ஆகணும் ஸோ தட் எனக்கு செகண்டரி மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகாதுன்னு கேட்டாங்கன்னா இட் ஷுட் கோயின்சைட் வித் ப்ரெஷர் லைன். புரியுதா? ப்ரொஃபைல் பிஎம்டி மாதிரி தான், ஆனால் அது எந்த இடத்துல இருக்கணும்னா உங்களோட பி லைன் எங்கே வருதோ அதே இடத்துல இந்த இதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு செகண்டரி மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகாது, சப்போர்ட்ஸில் அடிஷ்னல் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகே ரைட். ஸோ நம்ம கிளாஸில் படிக்கிறப்போ பார்த்த பாயிண்ட்ஸை தாண்டி கொஷின் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால தான் கிளாஸில் எப்போவுமே நம்ம சொல்கிறது உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வெறுமே கிளாஸ் கவனிக்கிறதும் அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எழுதி படிக்கிறதோட முடியாது. கொஷின் சால்விங் அண்ட் அந்த கொஷின் சால்வ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்ஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்து எழுதுறதுல தான் உங்களுக்கு நிறைய இன்புட்ஸே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதனால தான் ஸ்ட்ரிக்டாக இந்த வீக்லி டெஸ்ட் எல்லாம் கிளாஸில் ஃபாலோ பண்ணுறது அண்ட் அந்த டெஸ்ட்டை அதோட விடாமல் அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்றதும் தனியாக ஒரு செஷன் வச்சு இங்கே இருக்கிற ரெகுலர் பேட்சஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதே ஆன்சர்ஸ் உங்களுக்கு இதே மாதிரியான செட்டப், இதே மாதிரி உங்களுக்கு வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும்னாலும் அதுலேயும் இதே மாதிரி டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் வீடியோஸாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் தட் ப்ரொடியூசஸ் நோ சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் டியூ டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங், அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். சரியா? இதில் ப்ரொடியூஸ் நோ பெண்டிங் மொமெண்ட் அட் சப்போர்ட்ஸ்ன்றதோட டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி செகண்டரி மொமெண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும். எனி செகண்டரி மொமெண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும். ஓகே, அதனால இந்த இடத்துல நம்ம வில் கோ வித் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்கார்டன்ட் கேபிள் ப்ரொஃபைல் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி செகண்டரி மொமெண்ட்ஸ் அண்ட் தேர் வில் பி நோ ரியாக்ஷன்ஸ் அட் தி சப்போர்ட்ஸ் டியூ டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங். ரைட். 30th கொஸ்டின் பாருங்க. தி ஸ்ட்ரெஸ் பிளாக் இன் கான்கிரீட் ஃபார் அன் எஸ்டிமேட் ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இன் ஃப்ளக்சர். ஓகே, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இன் ஃப்ளக்சர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் பீமுக்கு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வரைஞ்சோம்ல இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் கான்செப்ட்ல, அது வந்து எப்போவுமே பேரபோலிக்காக தான் இருக்கணுமா, இல்லை பேரபோலிக் ரெக்டாங்குலர் காம்பினேஷனில் இருக்கலாமா, இல்லை ஒன்லி ரெக்டாங்குலராக இருக்கணுமா, இல்லை எனி ஷேப்பில் இருக்கலாம் ப்ரொவைடட் அங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வரைஞ்சது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பேஸ் பண்ணி வரைஞ்சோம். ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கா என்ன பண்ணியிருப்பீங்க, ஆர்சிசியில் பேரபோலிக்காக ஃபஸ்ட்டு வரைஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட கான்கிரீட்டில் எப்படி இருந்திருக்கும், தென் ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி பேரபோலிக்காக எல்லாத்துக்கும் வரைஞ்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க, வெறும் கான்கிரீட்டுக்கு மட்டும் வர்றதை பேரபோலிக்காக கொடுத்துட்டு ஸ்டீலுக்கு வர்றதை வந்து ரெக்டாங்குலர், அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்லையும் வரையலாம். நம்ம இங்கே வரைஞ்சது வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருந்தோம், ஒரு ரெக்டாங்குலர் கான்செப்டில் பேஸ் பண்ணி கம்ப்ரெஷன் டென்ஷன் அப்படின்னு பிரித்து வரைஞ்சிருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எப்படி ஆர்சிசியில் 3 விதமாக வரையலாமோ அதே மாதிரி ப்ரீ ஸ்ட்ரெஸ்லையும் 3 விதமாக வரையலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி என்ன ஃபார்மில் நீங்கள் அந்த இதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கான்கிரீட்டில் எப்படி இருக்குது, லீனியராக இருக்குன்னு எடுத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபாலோ பண்ணலாம், இல்லை பேரபோலிக்காக இருக்குன்னு எடுத்தா ஸோ எப்படினாலும் வரையலாம். அதனால தான் option D will be most apt. Okay, next பாருங்க 31 rectangular pre-stressed beam designed for operating stress condition, what is the maximum pre-stressing force? நமக்கு என்ன தெரியும், ஜென்ரலா
ப்ரீஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரணும்னா லோட் பை ஏரியா. ஓகே, இது நமக்கு தெரியும், ரைட்? பட் ஃபார் ஆப்ரேட்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், ஆப்ரேட்டிங்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். ஜென்ரலா ஹாஃப் ஆஃப் தி, அதாவது 0.5 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இது கூட 0.5 வரணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ், இந்த இதுல இருந்து பி மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க பி இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்க ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போகணும். ஏ சிக்மா பிஎஸ் இன்டூ ஏரியா 0.5, அதாவது 1/2 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல 1/2. ஓகே, ஸ்ட்ரெஸ் சைடில் அந்த 0.5 வரணுமா? ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓவராலா அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ் வந்து 0.5 ரெடியூஸ் பண்ணியிருக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேயே அந்த 1.5 எழுத வேண்டாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இப்படி இருக்கா? இல்லை ஏரியா வந்து நீங்க ரெக்டாங்குலர்ன்றதுனால வித் இன்டூ டெப்த்னு எழுதிக்கோங்க. ஓகே, தென் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே சிக்மா சீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங்னு வரப்ப நீங்க யூ ஹேவ் டு அப்ளை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 0.5, அதனால 1/2 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த 0.5 இங்கேயே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபைனலாக வரக்கூடியதுல 0.5 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 32. In pre-stressed concrete, forces of tension and compression change, but lever arm remains unchanged. Forces of tension and compression remains unchanged, but lever arm changes with moment. Both force of tension and compression as well as lever arm change, ரெண்டுமே சேஞ்ச் ஆகாம இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி, லீவர் ஆர்ம்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரெஷர் லைனுக்கும், ஓகே, ப்ரெஷர் லைனுக்கும் நம்ம அந்த ஸ்ட்ரென்த் கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரென்த் கான்செப்ட்ல ப்ரெஷர் லைன் ஒன்று வரைஞ்சோம், அதுக்கப்புறம் டெண்டான் ப்ரொஃபைல் ஒன்று வரைஞ்சோம். ஓகே, அந்த டெண்டான் ப்ரொஃபைலில் தான் உங்களுக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே ப்ரெஷர் லைன் நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரெஷர் லைனுக்கும் அந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அந்த லைனுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை தான் வந்து லிவர் ஆர்ம்னு சொல்லுவோம். ஜென்ரலாக எப்படி ஆர்சிசியில் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான். ஓகே, கம்ப்ரெஷன் டென்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அந்த எந்த பாயிண்ட்டை வச்சு ரொட்டேஷன் இருக்கும் அந்த இதுதான். ஓகே, ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் படியே நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, எக்ஸ்டர்னல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ப்ரெஷர் லைனோட ப்ரொஃபைல் தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிவர் ஆர்ம் தான் சேஞ்ச் ஆகும், அதில் ஃபைனலாக வரக்கூடிய ஃபோர்ஸஸ் ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த டேர்ம்ஸை மாற்றி கேட்டிருக்காங்க. அங்கே நம்ம வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி அந்த வச்சுலாம் பேசியிருப்போம், இங்கே லிவர் ஆர்ம் வச்சு பேசியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அல்டிமேட்டாக நான் ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் கான்செப்டில் கொடுத்துருந்த பாயிண்ட் படி என்ன, ரிசல்டன்ட் மாறாது, வெறும் ப்ரெஷர் லைனோட ப்ரொஃபைல் மட்டும் மாறும் அப்படின்னு, ப்ரொஃபைல் மட்டும் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணியே இதை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, வீடியோ இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுமா, இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, 33. தி பர்பஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் இஸ். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நார்மல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? நார்மல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராண்ட்ஸ்னோ டெண்டான்ஸ்னோ கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா டு இம்பார்ட் அந்த ப்ரீ-ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இம்பார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வெறும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ அடிக்வேட் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுதான், ஜென்ரலாக டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை ரெசிஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும். அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கான்கிரீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் மூலமாக அது தேவை. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ் தான் இருக்கணும். பட் நிறைய ஆன்சர் கீஸில் ஆப்ஷன் சின்னே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு இல்லாமல் அதை ஸ்பெசிஃபிக்காக டெண்டான்ஸனோ ஸ்ட்ராண்ட்ஸனோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு கேட்டதுனால ஆல் தி அபவ் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஆல் தி அபவ் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், ஆப்ஸ்ன்னு சொல்கிறது வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப ஆன்சர் இருக்குன்னா அதை அப்படியே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் படித்ததோட கம்பேர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. தப்பாக இருந்துச்சுன்னா அதுதான் தப்பு. நீங்கள் படித்ததும் கிளாஸில் நீங்கள் எடுத்ததோ இல்லை உங்கள் மெட்டீரியலில் இருக்கிறதோ தப்பு கிடையாது. ஓகே, அதில் கிளியராக இருங்க.
ஸோ இதை வந்து ஜென்ரலாக எப்படின்னா படிக்கிறப்போ ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் பிலீவ் பண்ணி படிக்காம ஒரு 2-3 சோர்ஸஸை நம்பி படிக்கிறது அட்வைசபிள். ஓகே, அப்படின்னா என்னன்னா உங்க கிளாஸ் டெஸ்ட் இந்த மெட்டீரியல் படிச்சிருக்கீங்க, இந்த மெட்டீரியல் அப்புறம் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ், டவுட்டாக இருக்கிற ஏரியாஸ் மட்டும், எல்லாத்தையும் அப்படி படிக்க முடியாது ஆப்வியஸ்லி. டவுட்டாக இருக்கிற இடத்த மட்டும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இந்த மாதிரி மெட்டீரியல், இல்லை யூடியூப்ல சும்மா நீங்கள் எந்த விஷயம் தட்டினாலும் அதுக்கு ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ அது இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து நீங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். சரியா, இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று, புதுசாக ஏதாச்சும் படிக்கிறீங்கன்னா எடுத்தோன்னு ஒரு புக்கை எடுத்து அதையே திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கிறத விட அந்த புக்கில் அதை ஒரு தரம் படிச்சுட்டு வேற ஒரு புக்லையோ இல்லை வேற ஏதாவது மூலமாக நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலோ இல்லை மெட்டீரியலோ வாட் எவர் வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல திருப்பி எடுத்து நீங்க படிக்கிறப்ப ஒரே விஷயம் ரெண்டுத்துல கொடுத்துருக்கப்போ உங்க மைண்ட் ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஈஸியா அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அப்பதான் இல்லைன்னா திருப்பி இதுலயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் படிக்கிறப்ப நீங்க பண்றதுக்கான சிம்பிள் டிப்ஸ், அதை அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 34th question. Pre-stressing force applied at a maximum eccentricity G at the midspan to balance the concentrated load. என்ன கேட்டிருக்காங்க, தி பேலன்சிங் லோட் வில் பி, பேலன்சிங் லோடு நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், கம்பாரிசன் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட்ரெஸ்னால வர்றது P இன்டூ இ, இந்த இடத்துல அந்த எக்ஸென்ட்ரிசிட்டியை ஜின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்மால் ஜி போட்டுக்கிறேன். ஓகே, தட் வில் பி ஈக்குவல் டு அகெயின் பாயிண்ட் லோடு சிம்பிளி சப்போர்ட்டட் சென்டர்ல இருக்கு. அப்போ என்ன வரும், WL/4 வந்திருக்கும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா பேலன்சிங் ஃபோர்ஸ், அதாவது இந்த W தான் எவ்வளோ கொடுத்துருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ W அப்படியே வச்சுட்டு எழுதுனீங்கன்னா 4 இன்டூ PG டிவைடட் பை Lன்னு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 35th question பாருங்க. 35th question. Consider the following factors: initial pre-stress, loss in pre-stress, depth of cable from extreme compression fiber. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், depth of cable from extreme compression fiberனா ஓகே, இதுல உங்களோட கேபிள் வந்து இந்த கேஸ்ல ஒரு பென்ட் கேபிளா இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது, சாரி ஒரு பாயிண்டோட ஆக்ட் ஆகுது, அதனால இந்த மாதிரி பென்ட் கேபிள் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதுல கம்ப்ரெஷன் ஃபைபர் எங்க இருக்கும், கம்ப்ரெஷன் ஃபைபர் வந்து இந்த டாப்ல இருக்கிறதா இல்லையா, இதுல இருந்து உங்களுடைய டெப்த் ஆஃப் கேபிள் எவ்வளவு தூரம் இருக்கலாம் அப்படின்றது. ஓகே, ஆர் என்ன பண்ணலாம், இதை சென்ட்ரல் ஆக்சிஸை வரைஞ்சு சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து டெப்த் எவ்வளோ சிமிலரா, அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஓகே, அப்ப லாஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த ஃபேக்டர்ஸ்ல which affect the ultimate moment carrying capacity of the pre-stressed concrete beam அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மூணுத்துல எது வந்து ஒரு பீமோட அல்டிமேட் ப்ரீஸ்ட்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க இனிஷியல் ப்ரீஸ்ட்ரெஸ். எஸ், ஓகேவா, எஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரீஸ்ட்ரெஸ். ஓகே, இனிஷியல் தான் நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ், அது ஜாஸ்தியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்ப அதாவது எக்ஸசிவாக நீங்கள் ப்ரீஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க அதிகமாக, அப்போ என்ன பண்ண முடியும், உங்களால் நிறைய மொமெண்ட் இதில் அதாவது லோடாக கொடுத்து மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை இந்த பர்டிகுலர் பீமுக்கு அதிகப்படுத்த முடியும். இது ஒன்று. அடுத்து பாருங்க லாசஸ் இன் ப்ரீஸ்ட்ரெஸ். இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ல வரக்கூடிய லாசஸை உங்களால மினிமைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஓகே, மேக்ஸிமம் டைம் அதெல்லாம் லாசஸ் மினிமைஸ் பண்ண முடியாது, பட் இன்கேஸ் லாசஸே வராம உங்களால ஒரு ஐடியல் கண்டிஷன்ல பண்ண முடிஞ்சிச்சுன்னா அகைன் லாஸே இல்லை, அப்போ அகைன் என்ன ஆகும், மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஓகே, அப்போ அதுவுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க டெப்த் ஆஃப் கேபிள் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரெஷன் ஃபைபர். ஸோ இந்த இடத்துல கேபிளோயே எதுக்குன்னா கான்கிரீட்ல பாட்டம்ல டென்ஷன் நடக்கும், அதை வந்து கேபிள்ல வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு தான். அப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கான்சென்ட்ரிக்கா கொடுக்காம எக்ஸென்ட்ரிக்கா கொடுக்கறதுக்கு ரீசனே அதுதான். ஸோ மேக்ஸிமம் உங்களால அந்த பீம் தாங்கக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்த முடியும். ஓகே, அதனால இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா அகைன் மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இந்த பர்டிகுலர் பீமுக்கு ஜாஸ்தி ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா
அகைன் இந்த இடத்துல மூணுமே ரைட் ஆன்சர் தான் வரும். ஓகே, ஆல் 3 ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல அகைன் தப்பா இருக்கு. இது 3 அலோன் இல்லாம ஆல் 1 2 and 3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா, அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. டெப்த் ஆஃப் கேபிள் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர், திஸ் ஃபேக்டர் ரெஃபர்ஸ் டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ராய்ட் ஆஃப் த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீல் அண்ட் தி எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் compression fiber. Greater the depth from the extreme compression fiber, higher the moment carrying capacity. எக்ஸ்பிளனேஷன்ல கரெக்டா இருக்கும், ஆனா ஆன்சர் கீல பாக்குறப்ப அந்த இடத்துல ஆப்ஷன் தப்பா இருக்கிறதுனால அது இருக்கும். ஓகே, பட் எல்லாத்துக்குமே இந்த இது வந்து மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இது மூணுத்துனாலையுமே அஃபெக்ட் ஆகும். கிளியரா இந்த கொஸ்டின்? ஓகே, கமெண்ட்ல போடுங்க கிளியரானு. ஓகே, ஃபர்தர் 36th கொஸ்டின். Limit state of serviceability of pre-stressed concrete section should satisfy cracking, deflection, maximum compression. மூணுமே தான். சரியா, மூணுமே தான். ஓகே, ஆப்ஷன் A will be right. So cracking and deflection வந்து within the limit இருக்கணும் partial pre-stressing வர்றப்ப. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆப்வியஸ்லி அந்த மெட்டீரியல் விட கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, அந்த பெர்மிசிபிள் மெட்டீரியலுக்கு விட நீங்கள் அப்ளை பண்ணுறது கம்மியாக தான் இருக்கணும். அதுதான் அந்த சர்வீசபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கன்கார்டன்ட் ப்ரொஃபைல் ரெப்ரசன்ஸ். அகெயின் அதே தான் கேட்டிருக்காங்க. கன்கார்டன்ட் ப்ரொஃபைல் ரெப்ரசன்ஸ் ஃபார் சர்டைன் செட் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோட்ஸ் டு சம் ஸ்கேல். எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுன்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகே, அகெயின் அந்த கன்கார்டன்ட் ப்ரொஃபைலை பற்றி தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் அ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் பிரிட்ஜ் பீம் அ மினிமம் கிளியர் ஸ்பேசிங் ஆஃப் கேபிள் ஆர் குரூப் ஆஃப் கேபிள்ஸ். ஓகே, கேபிள் ஆர் குரூப் ஆஃப் கேபிள்னா போஸ்ட் டென்ஷனிங் சிஸ்டம் தான். ஸோ அந்த சிஸ்டமில் மினிமம் கிளியர் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 mm ஆர் 5 mm ப்ளஸ் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ்ட். ஓகே, இது ரெண்டுத்தில் எது கிரேட்டராக இருக்கோ அதை எடுத்துக்கணும். பட் செகண்ட் டே பற்றி பேசாததுனால நம்ம இந்த 40 mm மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, ஆப்ஷன் C will be right. இதெல்லாம் தான் அந்த டிசைன் கன்சிடரேஷன்ஸில் பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, deflection of pre-stressed concrete beam is excessive in case of. deflection எப்போ ஒரு pre-stressed மெம்பர்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆக்ட் ஆகுறப்ப இல்லை, ஒன்ஸ் அதில் கிராக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது நார்மல் ஆர்சிசி மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸசிவ் டிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ போஸ்ட் கிராக்கிங் ஸ்டேஜில் தான் எக்ஸசிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அகைன் கொஸ்டின்ல இருந்து நீங்க இன்ஃபர் பண்ணாதான் முடியும். ஓகே, இதெல்லாம் எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்து எவ்வளவு பிபிடி போட்டு என்ன மெட்டீரியல் புக்ல படிச்சாலும் இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்க அப்படியே கொஸ்டின்ஸா படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும், எக்ஸாம்ல ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதனாலதான் கொஸ்டின் சால்விங்கும் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, இன் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் மெம்பர் இட் இஸ் அட்வைசபிள் டு யூஸ். ஓகே, இதெல்லாம் இஎஸ்சியில கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட், ஹை டென்சைல் ஸ்டீல் ரெண்டுமே ஹை டென்ஷன்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 41, நியூமரிக்கல் பேராமீட்டர் டிஸ்கிரைபிங் அ ஃபைபர் இஸ் இட்ஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ நார்மலா இந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஆர் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பாலிமர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃபைபர் இன்ஃப்ரிஞ்ச்டு அந்த ஃபைபர் மெட்டீரியல் வர்றதுல எல்லாம் ஆஸ்பெக்ட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, அந்த ஃபைபர் மெட்டீரியலோட லென்த் பை டயாமீட்டர். ஓகே, லென்த் பை டயாமீட்டர் இதுதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு கொஸ்டின். ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்ல நீங்க யூஸ் பண்ற ஃபைபர்ஸோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன ரேஞ்சில் இருக்கணும்ன்றது கொஸ்டின் மெட்டீரியல்ஸ்ல வரும். ஓகே, ஆன்சர் தெரியும்னா யாராச்சும் போஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபார் ஃபைபர் ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறது. ரைட், நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின், concrete used for post tensioned system should have a minimum cube strength of. மினிமம்னா அதாவது என்ன, M30 M40 அதை தான் கேட்குறாங்க. சரியா, ஸோ இங்கே போஸ்ட் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ M30னா அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 300 kg/m². பட் இங்கே அங்கே நியரஸ்ட் ஆப்ஷன் 350 இருக்கிறதுனால ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 43rd பாருங்க, the practice of assembling components of a structure in a factory away from the construction site is called as. so என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம்ல அதுதான் ப்ரீ ஃபேப்ரிகேஷன். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸிங் பத்தி பேசவே இல்லை,
ஓகே, ஸோ எங்கேயோ கேஸ்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேரே வந்து ப்ரீ கேஸ்டிங் ஆர் ப்ரீ ஃபேப்ரிகேஷன். அந்த மெம்பர்ஸை ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணியும் இருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அகெயின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ் கோட் ப்ராக்டிஸ் ஃபார் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் என்ன அப்படின்னா 1343 இது நமக்கு தெரியும். 10262 எதுக்கு? 10262 அந்த கோட் எதுக்கு? அதே மாதிரி ஐஎஸ் 2210 அது எதுக்கு? 456 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வேண்டாம். 10262வும் ஐஎஸ் 2210 இது ரெண்டுத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மறக்காம. ஓகே, ஐ திங்க் 10262வும் ஃபெமிலியர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் தான் நியூவா இருக்கும். 2210 மட்டும் தான் நியூவா இருக்கும். அது என்னன்னு கூகுளில் தேடி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், தி பிரேக்கேஜ் ஆஃப் wires in any pre-stressed concrete member during tensioning as the percentage of total number of wires. ஓகே, ஸோ ப்ரீ டென்ஷனிங் பண்ணுறப்ப ஜென்ரலாக என்ன கூட அந்த ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து பிரேக்கேஜஸ் நடக்க சான்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு மெட்டீரியல் டெஸ்டிங் ஆர் மெட்டீரியல் குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு பிரேக்கேஜ் நடக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2.5% வரைக்கும் அலௌடு. அதுக்கு மேலே உங்களுக்கு பிரேக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை திருப்பி ரீசெக் பண்ணணும், ரீகன்சிடர் பண்ணணும், அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் கொஸ்டின் மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, த மினிமம் லாங்கிடியூடினல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் போஸ்ட் டென்ஷன்டு கான்கிரீட் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, எப்படி வந்து பீம்ல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷியர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கு அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், கிராஸ் செக்ஷன் ஏரியா கூட கம்பேர் பண்ணி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே லாங்கிடியூடினல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு போஸ்ட் டென்ஷன் கான்கிரீட்ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 2%. ஓகே, 0.2%. Minimum longitudinal reinforcement of 0.2% of total concrete area shall be provided in all the cases. Okay, high strength steel யூஸ் பண்றப்ப இது வந்து 0.15 கூட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், எஸ். டிசைன் மிக்ஸ் வந்து 10262. இன்னொன்று என்ன கோடு 2210. அதுக்கு என்ன அப்படின்னா ஐ திங்க் கான்கிரீட் ஷெல்ஸ். ஓகே, கான்கிரீட் ஷெல்ஸ் அதோட டிசைனுக்கெல்லாம் வரும். ஓகே, அந்த பார்க்கிங் ஏரியாஸில் போடுற அந்த ஷர்ட் அந்த இதெல்லாம். ஓகே, ரூஃப்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் இன் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்சிசி. ஒரு ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு மெம்பர்ல டிஃப்ளெக்ஷன் நடக்கிறதையும் ஆர்சிசிலையும் கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் இன் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் less when compared to RCC. ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்கே பண்றோம். 48th question, fully pre-stressed concrete beam means fully pre-stressed அப்படின்னா கிளாஸ் 1. அப்போ எந்த விதமான டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் கான்கிரீட் கிட்ட நம்ம கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையுமே ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்துக்கும். ஸோ டென்ஷன் இஸ் பெர்மிட்டட் இன் பீம்ஸ், அது தப்பு. நோ கிராக்கிங் இஸ் பெர்மிட்டட், அது ஓகே. பட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லியும் வரும், அதே மாதிரி லிமிட்டடும் வரும். கரெக்டாக லிமிட்டட்லையும் கிராக் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம், அப்போ அதுவும் வராது. ஒர்க்கிங் லோட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரெசிஸ்டட் பை ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபோர்ஸ், அதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபுல் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் இஸ் அப்ளை டு ஸ்டார்ட் வித், அதெல்லாம் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், pre-stressed concrete beam is obtained by using ஓகே. ஸோ இதில் ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனா இல்லை ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப் வச்சா இல்லை மொமெண்ட் ஈக்குலிபிரியம். ஸோ என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம P/A அதெல்லாம் எழுதணும்ல. ஓகே, அதெல்லாம் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல ஃபோர்ஸையும் மொமெண்ட்டையும் தான் ஈக்குலிபிரியமாக கொண்டு வரும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி இதையும் ஆன்சர் பண்ணிடலாம். Force and moment equilibrium equation. Option A is the right answer. Okay, next, last question. The unit mold method of pre-stressing is commonly used. Unit mold method அப்படினாலே Hoyer system or long line system க்கு analogy தான் அது. So unit mold method வந்து pre tensioning க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்க pre tensioning ஆப்ஷன் இருக்கா? இல்ல. ஸோ ப்ரீகாஸ்ட் வந்து ரைட் ஆன்சராக இருக்கும். ஓகே, யூனிட் மோல்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்இ பேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை வால் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீகாஸ்டில்
பண்ணி அதை யூனிட் மோல்டாக பண்ணி அந்த மோல்டில் கேஸ்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் ப்ரீ கேஸ்ட் ப்ரீ பேப் அது வந்து எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் இந்த 50 கொஷின்ஸ். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்தது, ரிப்பீட்டடிவாக வந்தது எல்லாத்துலேயுமே இதில் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ முதல்ல இருந்த அந்த ரிவிஷன் பார்ட் அண்ட் இந்த கொஷின் டிஸ்கஷன் இதுவே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணிடும். ஓகே, ஏன்னா இது வந்து ஆர்சிசி அந்த ரோமன் நம்பரோட சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட்டும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் படித்தாலே போதும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். மற்ற டைமும் மற்ற கான்செப்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் இருக்குது டெப்த்னு இருக்கப்ப சப்ஜெக்ட் அதுக்கு மேலே அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அகெயின் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு அந்த வீக்கெண்டில் இந்த சப்ஜெக்டோட டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்டாக நடக்கும் இங்கே நடக்கிற பேட்சஸ்க்கு. அதோட ஆன்சர் டிஸ்கஷன் ஆர் கீ டிஸ்கஷன் அந்த வீக்கெண்டில் அந்த வீக்லி அடுத்த வர வீக்கில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அதை பண்ணிவிடுவோம். ஓகே, இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே, அண்ட் இல்லைனா நீங்கள் இதை வந்து டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ சொல்யூஷன்ஸே அவைலபிளாக இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் பேட்சஸில் நடக்கிறது இதுதான். வேறு ஏதாவது queries இருந்ததுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, வித் திஸ் we are ending this session. Thank you.